ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சட்னி. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ டைமிங் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஸ்கெடியூல் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம தக்காளி சட்னி தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புளி, அப்புறமேட்டு வரமிளகாய். ஸோ நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆயில் ஆட் பண்ணணும். ஸோ கடாய் ஃபர்ஸ்ட் நல்லா ஹீட் ஆகட்டும். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடலப்பருப்பும் உளுந்தும் அது ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்துனா நம்ம அந்த தக்காளி சட்னியில் ஆட் பண்ணும்போது அந்த க்ரன்ச்சினஸோடு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்கள் க்ரன்ச்சினஸ் வேணாம், வெறும் சட்னி ஓகேனா நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்ததுனால சீக்கிரமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா வரமிளகாவும் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். புளி நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். தென் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 by 1 கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இதுலேயே எல்லாமே அட் அ டைம் ஆட் பண்ணி கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். தென் பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா இன்னும் சீக்கிரமாக கொஞ்சம் அது எல்லாமே ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா இது ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் ஆட் பண்ணி தேங்காயையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பில் இருந்தும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நான் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு நான் செய்கிறது. ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தென் இப்போ லாஸ்ட்டாக தக்காளியும் ஆட் பண்ணி கருவேப்பிலை, தக்காளி 1 by 1 எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அட் அ டைம் எல்லாமே சாப் பண்ணியிருக்கிற எல்லாமே ஒரே டைமில் போட்டு ஆயில் ஆட் பண்ணி ஒரே டைமில் போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டொமேட்டோ ஆட் பண்ணி டொமேட்டோவும் நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இது சீக்கிரமாக கொஞ்சம் தக்காளி மசியணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம எப்போவும் தண்ணி ஆட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக மசிஞ்சிரும்ல. ஸோ அதே மாதிரி இப்போவும் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக இது மசிஞ்சிரும். ஸோ அதுக்கோசரம் தான் வாட்டர் ஆட் பண்ணுறது. இல்லை நீடட் இல்லை அப்படியே ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா கூட பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஸோ அது கொஞ்சம் அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் அந்த மசிஞ்சிரும். ஸோ அதுக்கோசரம் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். வாட்டர் இருக்கும்போது எப்படி இருக்கும், வாட்டர் டோட்டலாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் எப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வாட்டர் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தக்காளியும் நல்லா கொஞ்சம் மசிகிற அளவுக்கு இருக்குது.
ஸோ தென் நம்ம இது என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஆறிரணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிருச்சு. தென் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த தக்காளி இப்போ இது தாளிச்சு வச்சது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டு எப்பவும் சொல்கிறேன், நான் வந்து காரத்துக்கு 2 மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா ஒரு 4 மிளகாய் கூட நீங்கள் யூஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இன்னொரு டைம் நல்லா ஒரு டைம் அரைச்சிட்டு இப்போ நம்மளோட சட்னி ரெடி. ஸோ தென் இப்போ ஒரு இது வச்சுட்டு வானலை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா கடுகு, கருவேப்பிலை ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஸோ அதனால் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு க்ரன்ச்சினஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பொரியுது. தென் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி சட்னியில் இந்த தாளிப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா